இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த வஜ்ரதேக பீஸ்மர் அர்ஜுனா இந்த அற்புதமான பயிற்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நண்பர்களே! இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும் கொடுக்கட்டும். இறையருள் உங்கள் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன் இருக்கும் வரை உங்கள் பரம்பரையை பெரிய பரம்பரையாக்கி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே! நண்பர்களே, இப்பொழுது சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால், பக்தி யோகத்தில் நாம் திளைத்து, அ மகாராஜாக்கள் மகாராஜாக்களாக உங்கள குருசக்கர பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கான மகா பெரிய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே! ஒரு அரசராக்குவது, ஒரு ராஜாக்களாக்குவது, ஒரு ஒரு பீமனாக்குவது, ஒரு அர்ஜுனனாக்குவதுங்கிறது ஒரு துரோணருக்கு மிகப்பெரிய வேலை இல்லை. நீங்கள் டெடிகேஷனா சரணாகதியாக நான் கொடுக்கும் பாதையை நீங்கள் பிடித்துக் கொண்டால் மட்டுமே போதும், வெற்றி பெற்று விடலாம். மேல நான் அ ஆசி கிறிஸ்தவர் கத்தோலிக்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, வேட்டிக்கன் நகர்ல போன வருஷம் ஜோ போப் பழைய போப் இறக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப தான் இடையில போப் இது தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனை. என்னோட கிட்டத்தட்ட நான் அந்த டூர்ல நாங்க ஜெர்மன்லேருந்து இட்டாலி போயிருந்தோம். அ அங்கேருந்து ரோம் போயிருந்தோம். ரோம் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ ரோம்ல ஒரு சின்ன நகரம் வாட்டிகன். வாட்டிகன பத்தி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தெரியும். அந்த வாட்டிகனுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. டைட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி நம்ம கூட நம்ம மேனேஜர் வந்தாரு. உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய செக்யூரிட்டிங்க. அங்க பேசுற மொழியும் லத்தீன், இங்கிலீஷும் புரியாது. அ அவைங்க பேசுற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஆ கொச்சமச்சா கொச்சமச்சான்ட்டு ட்ரை பண்ணி அங்க போய் இப்ப அவ்ளோ பில்டப் போய் பார்க்கறது அந்த அந்த அதுக்குள்ள சர்ச்சு எங்க கனவு சார் அது இதுன்னாங்க. அங்கேயும் நாளைக்கு ஈஸ்டர்னால ஒரு கோயிலும் விட்றவுல்ல. நான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக ஒரு ஸ்பெஷல் மந்திரத்த ஸ்பெஷல் மந்திரம் கிடையாது. ஒரு 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 ஹெல்த் சம்மந்தமான ஒரு விஷயம் கனவு, கடைசி கனவு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற லத்தீன்ல இருக்கிற அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீசர்ட்ட நம்ம தினேஷ் சார் அதெல்லாம் வேண்டாம் நம்ம திரும்பி போயிடணும் எல்லாரும் போவோம். இல்ல வா முடியும். நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த வாட்டி எப்போ வரப்போறோமோ தெரியலன்ட்டு அங்க போய் ஒருத்தன்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரன்ட்ட அ கருப்பு தொப்பி வச்சுக்கிருந்தான். அந்த செக்யூரிட்டிட்ட போய் நான் பேசுறேன். நான் பேசுற இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. நான் பேசுற இங்கிலீஷ் புரியல. அவனுக்கு இங்கிலீஷே தெரியல. அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேட் மாரி வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன், அப்படியான்னு சொல்லிட்டு உடனே ஓகே, 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 ஓகே அப்படின்னு தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அங்க ஒரு மேடம் ஒண்ணு கருணை கடலாய் கந்த கடலாய் ஒரு லேடி ஒயிட் அண்ட் ஒயிட்ல நின்னுச்சு. எப்போதுமே பெண்கள்ட்ட நம்ம போய் பேசினா, அதுக்காக அவங்கள்ட்ட என்னுடைய ஒரு ஹெல்த் விஷயம் சொல்லி, இந்த மாரி நான் உள்ள போயே ஆவணும். எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அப்படின்னோனே, அவங்க உடனே இறங்கி, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ "ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆள போட்டு என்ன உள்ள அனுப்பிச்சாங்க சார். உள்ள அனுப்பிச்சு, கடைசி நிமிஷம் போப் கடைசி 1 மாசம் பார்க்க முடியாம இருந்தாரு. ஒரு தரிசனம் கீழ குடுப்பாரு. அவர போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ உள்றாலாம் வீடியோ எடுக்க விடல. நான் உள்ற போறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இத எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இத்துணூண்டு வயசுல எத சாதிக்கணும்னு நெனைச்சோமோ, அத்தன மார்க்கங்களையும் உச்சம் தொட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு துரோணரா கிளாஸ் எடுக்கிறேன்னா, சாதாரண விஷயம் இல்ல. சார் நான் நான் பக்தி மார்க்கம் கிடையாது சார். நான் ஞான மார்க்கம் சார். நான் வேதாத்திரி மகரிஷிய கடைபிடிச்சுட்டேன் சார். நான் ஜக்கி வேசுவ கடைபிடிக்கிறேன் சார். சார் நான் ரவிசங்கர்ஜிய கடைபிடிக்கிறேன் சார். நான் கிரியாயோகத்த கடைபிடிக்கிறேன் சார். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார் அப்டின்னா, நண்பர்களே நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அத்தனையும் நான் மாஸ்டர். 18 வயசுல வேதாத்திரி பிரம்மஞானம் முடிச்சேன். 25 வயசுல அருள்நிதி முடிச்சேன். பேராசிரியர் முடிச்சோம். இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி தலைகீழ் பாடம். என்ன எத்தனையோ மன்றங்கள கூப்பிட்டு சிறப்பு பேச்சாளர், சிறப்பு விஷயங்கள் இத எடுங்க சார் அப்படிங்கிறாங்க. நான் ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். நல்ல குரு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஈவாசவல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அவ்வளோ சின்ன வயசுல பிஎஸ்பி முடிச்சேன். செம்மையாவா முடிச்சேன். கிட்டத்தட்ட அந்த காலத்துல வாலண்டியரிங் பண்ணது இந்த பிஎஸ்பி 25 வாரங்கள் தொடர்ந்து பிஎஸ்பிக்கு வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணி குடுத்துருக்கேன். அவ்வளோ சின்ன வயசுல. நான் ஆர்கனைஸ் பண்ணி குடுத்தது தான் அவ்வளோ பெரிய அப்பல்லாம் அந்த ஸ்பந்தாகலாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆர்கனைசிங் பண்ணுவோம். 20 அவ்வளோ சின்ன வயசுல அத பண்ணி குடுத்தேன். அந்த ஜக்கிவாஸோட அந்த தியானலிங்கம் பண்ணும்போது அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சோம். அவ்வளோ குருநாதர்கள்ட்ட இருந்து உங்களோட டெக்னிக் எப்படின்னா புரியாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி சென்னையில நான் அவ்வளோ சின்ன வயசுல சுதர்சன் கிரியா கத்துக்கும்போது, அதோட சென்னையோட ஆர்கனைசரா இருந்தேன். அதோட இதெல்லாம் அவ்வளோ சின்ன வயசுல சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அ கிரியாயோகத்திலயும் நல்ல ஒரு தீட்சை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வாசியில காசியில ஒரு சாமிகிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுல கோதண்டவேலு அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வாசி தீட்சை வாங்கியிருக்கேன். இப்படி தொடர்ந்து அ நம்ம போயிருக்கோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல என்ன டாப் மோஸ்ட் ட்ரெய்னிங் இருந்தாலும் முதல்ல நான் போய் அத என்னன்னு பார்த்துட்டு வந்துருவேன். சும்மா சொல்லலாம்லாம் கிடையாது. அதுல பிஹெச்டி பண்ணுவேங்க. அதேமாரி சின்ன வயசுல விவேகானந்த கேந்திரா யோகாவுக்கு எது தலைமையிடம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆ எல்லா யோகாவும் வந்தது விவேகானந்த கேந்திரா, கன்னியாகுமரி ஏக்நாத் ரனடே அவர் உருவாக்குன விவேகானந்த விவேகானந்த கேந்திரால காலேஜ் படிக்கும்போது
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க வச்ச எக்ஸாமினேஷனில் ஸ்டேட்டில் தேர்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ எடுத்து ஃப்ரீயாக போய் ட்ரைனிங் பண்ணி யோகா அங்கேருந்து ஆரம்பிச்சுவேன். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யோகா பயின்றவன், எம்எஸ்சி யோகா. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ரிஷிகேஷ் யோகா தலைநகர் ரிஷிகேஷில் எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லையும் யோகா. அதுக்கப்புறம் தந்திரா ஓஷோடைய இன்ஸ்டியூட்டில், அதாவது வந்து ஸ்பெஷலிட்டி ட்ரைனிங்கில் 27 வயசுலேயே முடிச்சிட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பக்தி யோகம் அப்படின்னு நான் கையில் எடுத்தோன்னே அதில் பிஹெச்டி. ஸோ ஒரு சீரியல் பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஒரு நேரத்தில் ஒன்று பீக்காக இருக்கும், ஞான யோகம் இருக்கும், ராஜயோகம் இருக்கும். குரு வந்து ஒரே நாளில் திட்டிகிட்டு இருக்க மாட்டார், ஒரே விஷயத்தை 25 வருஷம். ஓஷோ பாருங்க வந்து தம்மபத்தை பற்றி பேசியிருக்காரு, ஜென்னை பற்றி பேசியிருக்காரு, தந்திராவை பற்றி பேசியிருக்காரு, அஷ்டவர்க்க கீதை பேசியிருக்கின்றாரு, பகவத்கீதை பற்றி பேசியிருக்கின்றார், ராணத்தனோட பக்தி சூத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறார், ஜார்ஜ் குருஜிப்பை பற்றி பேசியிருக்கின்றார். இப்படி வரிசையாக ஒரு மல்டி ஆங்கிளில் பேசின 700 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அது பேசும்போது அதுவாகவே மாறிவிடுவார். அப்படி இருக்கும்போது நம்ம பக்தி யோகத்தை கையில் எடுத்திருக்கோம், அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கையில் எடுத்திருக்கோம், யதார்த்த வானியலும் ஜோதிடம்னு ஒரு சப்ஜெக்டே பேசுகிறார். ஓஷோ வந்து நிறைய ஜோதிட குறிப்புகள் பேசியிருக்கார், பூர்வஜன்ம விஷயங்கள் பேசியிருக்கின்றார். இது நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நான் தீவிர சர்ச்சுக்கு போயிட்டுங்க, நீங்கள் சர்ச்சு ஏதாச்சும் கூட ஒரு 4-5 சர்ச் சொன்னீங்கன்னா நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்டிக்கன் வாங்க. வாட்டிக்கன், ஆமாம், நான் வந்து இந்தியாவில் டாப் மோஸ்ட் 10-12 சர்ச்சு என்னவோ அத்தனை சர்ச்சுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அது வந்து அது எல்லாமே இட்டாலி, ரோம், அந்த ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. என்னென்ன மாதிரி அற்புதங்கள்! அந்த நெதர்லாண்டில் இருக்குது எல்லா சர்ச்சஸுமே. அந்த வென்னீஸில் இருக்க சர்ச்சு, அந்த அப்பா அந்த பல்லு இருக்கிற சர்ச்சு வென்னீஸில் ஒரு அழகு. அந்த சர்ச்சை எடுத்து போகிறான் பிரம்மா, பாப்பா அங்கெல்லாம் வைப்ரேஷன், என்ன வைப்ரேஷன் சார்! மனிதனுக்கு மதம் இல்லை சார், வைப்ரேஷன் ஆற்றல்கள் தான் முக்கியம். ஆகவே நண்பர்களே, இந்த இருக்கிற தமிழ்நாட்டில், இந்த இருக்கிற உங்களுடைய சோழ மண்டலத்தில் நீங்கள் மகாராஜா போகிறீங்க, இதை போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 12லேருந்து 18, 25 கோயில் எழுதுறாங்கள தான், ரொம்பலாம் இல்லை. அதுக்கு மலைச்சி கிளச்சி நின்ட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த ஜென்மத்தில் நான் அல்ல, ஆண்டவன் இல்லை, 27 உங்களை படைச்ச 27 தலைமுறை பாவங்கள் போங்க. ஸ்ரீவாஜ்யம் போயிட்டு வந்தா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி காசியிலேருந்து ஆரம்பித்து, காசியில் ஆரம்பிச்ச ட்ரிப்பு ஒரு 4 வருஷத்தில் சோம்நாத்தில் முடித்தோம். நானும் கணேஷ் கோயில் 20 லட்ச ரூபா, எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ், எல்லாம் அவ்வளோ லெவலில் ஒரு 20-22 ரூபா செலவு பண்ணி இங்கே இருக்கிற பரிகாரத்துக்கு போயிட்டு வாங்கன்னா, அதை ஓடுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து நான் சொல்கிறேன். நான் என்ன மெக்கா மட்டும் தான் போகல, அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ். நம்ம முஸ்லீமாக பிறக்கிறவங்க நிறைய மாறணும் சொன்னது, எல்லா பேர், பாஸ்போர்ட், அந்த மாதிரி அது மட்டும்தான் காரணம். இல்லைன்னா மெக்கா நான் அரபில் ஃபுல்லாக இருந்தேன். இங்கே இதில் அபுதாபியில் இருந்தேன். இப்போ நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் இருந்துட்டேன். அதனால் துபாயில் இருந்தேன், சவுதி போக முடியல. அது வந்து காரணம் வந்து அன்றைய சூழ்நிலையில் உள்ள நெருக்கடிகள். பாஸ்போர்ட் இண்டூஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாட்டிக்கனில் அப்படி கிடையாது. வாட்டிக்கனில் பேரெல்லாம் பார்க்கல. நம்ம பெரும் முயற்சி எடுத்து ஒரு மனிதன் விதை போட்டால், நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் வாட்டிக்கன் அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டேன், கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேன். அது எப்படி இருந்துச்சு, நான் எப்படி விவேகானந்த பார்க்கில் போய் நிற்கணுங்கிறது 4 வயசில் நான் கற்பனையோ, என்னுடைய யாழ் மனதில் என்னுடைய கற்பனையில் என்னென்னலாம் ஏறி இருக்கோ அதில் நிஜமாக இருக்குது நண்பர்களே. இந்த வாட்டிக்கன் சிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கனவு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்துவா பிறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, அத்தனை பேர் காசி முதல்ல போயிட்டு வந்துட்டீங்களான்னு பாருங்கள். காசி நகரத்தை மிதிச்சிட்டோமான்னு பாருங்க. கிறிஸ்டினா பிறந்த நண்பர்கள் அத்தனை பேரும் வாட்டிக்கன் போயிட்டு வந்தீங்களான்னு முதல்ல பாருங்க. இந்த ஜென்மத்தில் போக முடியாது. அதனால நான் சொல்ற ஒரு 5 டாப் சர்ச் எல்லாமே வந்து இட்டாலியிலையும் ரோம்லையும் தான் இருக்கு. அது வெனிஸ் நகரத்தில் என்னமா இருக்கு. வெனிஸில் வந்து சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பரமையான. அப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கு, ஃப்ரான்ஸில் பார்த்தோம். அப்புறம் நெதர்லாண்டில் இருக்கு, அவ்வளோ அற்புதமான பவர்ஃபுல்லான சர்ச்சஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கு. அந்த சர்ச்சஸ் ஃபுல்லாகவே பவர்ஃபுல் சர்ச்சஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கு. இந்தியாவிலையும் இருக்கு, அதையும் சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டிலும் இருக்கு, அதையும் சொல்லுகின்றேன். ஆகவே நண்பர்களே, எனக்கு தாட் வந்துச்சு, அதனால இன்னைக்கு போட்டேன். அதனால நண்பர்களே, ஒரு ஒரு 10,000 15,000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட, அதுவும் கிரீஸ் பிள்ளோட அருளால் தான், புண்ணியத்தினால போன வருடம் நம்ம வந்து யூரோப் டூர் போயிருந்தோம். அப்போ எல்லாரும் அங்கங்கன்னு சொல்லி எங்கெங்கேதோ ஃபோட்டோ எடுத்து போடும், அதெல்லாம் அபூர்வம் கிடையாது. இந்த வாட்டிகன் சிட்டிக்குள்ளே போயிட்டு உள்ள ஃபோட்டோ எடுத்து, நம்மளுடைய அருள் கிரகம் அந்த அந்த உள்ள சர்ச்சுக்குள்ளே அவ்வளோ கோல்டு சர்ச், அவ்வளோ உலகத்தில் அப்படி ஒரு சர்ச்சை நீங்கள் பார்த்து உள்ள போனாலே வாசமும் சந்தோஷமும். அதுவும் உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல், ட்ரம்ப்பே அங்கே போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு உள்ள நுழையணும்னா அது ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை. அந்த பாக்கியம் நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நான் உள்ள போனேன். வெளியில் இருந்தது தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உள்ள போகிறேன். அது வந்து இந்த இடத்துக்கு கூட பல பேரால் வர முடியாது, இது வரவே முடியல. அது ஃபுல் செக்யூரிட்டி இருக்கிற இடம். நண்பர்களே, இன்றைக்கு அது உங்களை காட்சிப்படுத்தியிருக்கேன். ஏனென்றால் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், தஞ்சை மாவட்டத்தில் வெண்ணி பிறந்தலை என்று சோழன், கரிகால சோழன் போர் புரிஞ்சு எடுத்த ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த நாதனூர் மண்டபம்னு உலகத்துக்கே தெரியாத ஊர். ஆனால் பிறந்த தஞ்சாவூர். அந்த ஊர்லேருந்து இன்னைக்கு உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல். இது இன்னைக்கு என்ன
இமயமலையே ஆனாலும் சொல்ற மாதிரி இந்த வாட்டிகன் சிட்டி தான் இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல். தானே பிரைம் மினிஸ்டர் இத்தனை இந்தியாவை ஆண்டதே இவங்க தானே, உலகத்தை ஆண்டதே இவங்க தானே, இவங்களோட தலைமையிடம் தானே. இந்த சூரிய அஸ்தமனாத நாட்டுக்கான அவரோட தலைமை குரு தலைமை பீடம் வாட்டிகன் தானே. அப்படியாப்பட்ட இடத்தில் ஒரு தமிழன் போய் உங்கள் குரு நிற்கிறான் அப்படின்னா அதை நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நண்பர்களே, இந்த சித்தன் வாக்கை நான் இந்த 3 வயசுக்குள்ளே நான் அடைந்த உயரம், நான் அடைந்த தரிசனங்கள், வாலி 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணான்னு சொன்னான். நான் 1500 கோயில் போயிட்டு வரேன் தமிழ்நாட்டில். சோழ தேசத்தில் 12 ஜோதிலிங்கத்தை 12 வாடி சுற்றிட்டேன். சோழ தேசத்தில் உள்ள 1500 கோயில்கள், பாடல் பெற்ற அத்தனை தலங்களும் போயிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லலை, சின்ன ஆசையிலே அவ்வளோ போயிருக்கேன். எல்லா கோயில்களும் வைணவ திருத்தலங்கள் அமைச்சு, அம்மன் திருத்தலங்களாச்சு கிட்டத்தட்ட 1500 கோயில்களை நான் சுற்றி வந்திருக்கின்றேன் தமிழ்நாட்டில். சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 14-15 கோயிலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நண்பர்களே, ஒரு மனிதன் கர்மாவை கரைந்து இந்த புனிதத்தன்மை அடைந்து இதை விட்டு வேலை போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நடுப்பிறப்பி ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் இந்த தெய்வங்களும் இந்த குருவர்களும் நான் செய்த புண்ணியங்களும் நான் செய்த தர்மங்களும். நான் இவ்வளோ பேரை கோயிலுக்கும், இவ்வளோ பேரை ஜோதிலிங்க யாத்திரைக்கும், இவ்வளோ பேரை காசி யாத்திரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரோட இல்லறத்தை மாற்றவும் தான் தந்திராவும் தான் என்னுடைய அருட்கடாட்சத்துக்கும் கர்ம பலனை முடிச்சு இந்த நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கே அதுதான் காரணம். ஆயுசெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா ஒரு தர்மத்தாலும் புண்ணியத்தாலும் வாழ்ந்து கொண்டு இருக்க குரு. அவே நண்பர்கள், நீ என்ன சப்ஜெக்டில் சொல்கிறீங்களோ அதில் நான் பிஹெச்டி, அதோட உச்சம் நான் தொட்டிருப்பேன். அதனால் நான் செய்கிறத நான் சொல்கிறது 100% இல்லை, ஒரு 5%, 10% செஞ்சாலே நீங்கள் வஜ்ர தேகத்தையும் பீஷ்மர் அர்ஜுனனையும் ஒரு 100 கோடி 50 கோடி ரூபாய் பணத்தையும் இன்னும் ஒரு 20%, 30% செஞ்சீங்களா நீங்கள் எம்எல்ஏ எம்பி அரசனாக ஒரு 50% செஞ்சீங்கனாலே 25,000 கோடி லட்சம் கோடி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த பிறவியில் என்லைட்மெண்ட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. லைவ்ல இவ்வளோ உயிரோட்டமாக அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க குரு உங்களை கோடி சொன்னாங்க. எந்த குருவும் உங்களை கோடி சொன்னாக்கிறேன், உங்களை பெருசாக ஜெயிக்க வைக்கிறேன், உங்களை என்லைட்மெண்ட் அடைய வைக்கிறேன் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இதை செய்ய அடிமையாக என்கிட்ட இது என்கிட்ட அந்த வாலண்டியரிங் பண்ணுன்னு சொல்கிறேன். இதுவரையும் ஒருத்தரை கூட நான் எனக்கு கர்மயோகம் பண்ணுங்க வாலண்டியரிங் பண்ண நான் கூப்பிட்டதே கிடையாது. அந்த கர்மயோகம் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் மனப்பூர்வமாக செய்து ஜெயிக்க வச்சிருக்கேன். ஆகவே இந்த அமிர்த குரு லைவ்ல இருக்கும்போதே முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த பேரின்ப வாழ்வில், பெரும் ஞான வாழ்வில், சந்தோஷ வாழ்வில் திளைத்து பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் உங்களை வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன் என்பவர்களே. ஆகவே இந்த சோழமண்ட பரிகாரத்தை இன்று ஒரு 3 நபர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அடுத்த வாரம் எல்லாருமே போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் சிறப்பு ஏற்பாடாக நம்மளுடைய அமிர்த குருவுடைய சாரதி, பர்சனல் டிரைவர், 8 வருஷமா அவனே ஒரு பெரிய ஜமீன்தார், யாருக்கும் கார் ஓட்ட மாட்டாள் தம்பி, யாருக்கும் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டாப்புல, எனக்கு மட்டும் வருவாப்புல போவாப்புல. அப்படி இருந்த தம்பியே அவனும் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 500 கோயில் வேண்டாம். அதனால அவன் பாதம் படுவதே பெருசு. மகராசி நல்ல யோகக்காரன், நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால அமிர்தகுருடைய சாரதியும் அமிர்தகுரு பர்சனல் காரியமே கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த வாடி போனீங்கன்னா நல்லா கைட் பண்ணி இப்போ 3 பேர் போயிட்டு வந்து அனுபவத்தை சொல்லுவாங்க. அடுத்த வாரம் இந்த குரோனில் இருக்கிற 10 பேரும் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் போகணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும், இந்த புண்ணிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பக்தியோட உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சாப்டர் போயிட்டு அடுத்து நான் என்ன சாப்டர் பேச போகிறேன்னா ஆண்டவங்க தான் வெளிச்சோம். அதனால் அந்த பக்தியோட உச்சத்தை பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன். பக்தியில் நான் ஒரு கண்ணப்ப நாயனார், பக்தியில் நான் ஒரு ராமகிருஷ்ண வம்சர் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் அது ஒரு 10-20% நிலை அடைந்து பேரின்பத்தை அடையுங்கள். நான் மதத்தை கடந்தவன் என்பதற்காக அந்த உதாரணத்தை போட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் எல்லா இன்பத்தையும் பெற்று பரிபூர்ணத்தை பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் ஓஷோ ஸ்ரீகீர்த்தி நந்திதேவோட ஆசீர்வாதத்திலும் என்னுடைய குருவான அகஸ்திய மாமுனிவர் கருவசத்தருடைய ஆசீர்வாதத்திலும் மெகபாபா பகல் பாபா அவருடைய ஆசீர்வாதத்திலும் 12 ஜோதிலிங்கத்தோட ஆசீர்வாதத்திலும் இந்திரன் சுந்தரன் இருக்கும் வரை நீங்கள் வாழ்வாங்க வாழ உங்களை வாழ்த்து விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுமுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.